நான் 4 மைக்கு 5 மைக்கு பிடிச்சிருக்கேன். நான் 5 மைக்கு பிடிச்சிருக்கேன். வணக்கம், பேசலாம்ண்ணா. சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கரிகாலன். நான் மயிலாடுதுறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மயிலாடுதுறை வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். எனக்கு ஊர் வந்து முட்டம், மயிலாடுதுறை தாலுக்கா இளந்தங்குடி போட்டு முட்டம் வடக்கு தெருவில் வசித்து வருகிறேன். நான் எங்கள் ஊரில் வந்து 6 மாத காலமாக வந்து மூவேந்தன் என்கின்ற மூவேந்தன், தங்கத்துறை, அவங்க மச்சான் ராஜகுமார், முனுசாமி என்பவர்கள் வந்து சாராயம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை வந்து பேர் மட்டும் திரும்ப சொல்லுங்கள். யாராக இருந்தால் உங்கள் பேரை மட்டும். முனுசாமி மகன்கள் வந்து தங்கத்துறை மூவேந்தன், அவரோட மச்சான் வந்து ராஜகுமார் என்பவர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாமே, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தான் சாராயம் வர வச்சுருக்காங்க. மஞ்சுளா, கார்த்திகா, அவங்க எல்லாருமே சாராயம் வர வந்து வச்சுட்டு இருந்தாங்க. 6 மாதமாக அதுதான் நடந்துட்டுருக்கு அவங்க வீட்டில். அது வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்தோம். அப்படியே நிறைய கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது கேட்குறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சுன்னா உடனே வந்து எல்லா வீட்டில் சண்டை போடுறது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது. இதே மாதிரி சண்டை சொல்லிட்டு பெரம்பூர் மற்றும் மயிலாடுதுறை PW மொபைல் ஸ்டேஷனில் வந்துட்டு 8 கம்ப்ளைண்ட் அவங்க மேலே, 2 ஸ்டேஷனும் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட், 2 ஸ்டேஷன்லையும் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஸ்டேஷன்லையும் எந்த ஆக்ஷனும் இல்லை. அவனுங்க ரிமாண்ட் பண்ணுறது ஒரு 3 நாள் 4 நாள் 4(1)B அந்த மாதிரி TNP ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளில விட்டுறது, அவ்வளோதான். பெரிய ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களை இது பண்ணுறதுக்கு என்னென்ன காரணம்? இதுதான் காரணம், ஒன்றும் கிடையாதுன்னா. இவனை சின்ன பசங்க எல்லாருமே படிக்கிற பசங்க. அந்த இறந்து போன ஹரிசக்தி மற்றும் ஹரீஷ் 2 பேருமே ஒருத்தன் அன்னை காலேஜில் BE படிக்கிறவனும், இன்னொருத்தன் AVC காலேஜில் டிப்ளமோ படிக்கிறவனும். 2 பசங்களும் இதே தான். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, தினேஷ், அதாவது இவனுங்க கூட உள்ள ஒரு பையன், தினேஷுங்கிற பையன் நேற்று போயிட்டு இதே மாதிரி வியாபாரம் தெருவுள்ளேயே, எங்கள் முட்டம் வடக்கு தெரு கிராமத்து உள்ள கோயில் இருக்கும், கோயில் தெருவுலேயே வியாபாரம் பண்ணுறது. ஏன்னா யாருமே போய் கேட்க முடியாது. கேட்டால் யாராக இருந்தாலும் என்னடா எங்ககிட்ட பணம் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, ஏன்னா அவனுங்க அண்ணன் தம்பி போக்குவரத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் உடனே சண்டை, உடனே அடி தான். 3 நாளைக்கு முன்னாடி அதுவே எங்கள் வடக்கு தெருவை சேர்ந்த ஒரு தீபா விஜயகுமார் என்கிற குடும்பத்தை வந்து வீடு புந்து அடித்தானுங்க. நேற்று நைட்டு கார்த்தி என்கிற குடும்பத்தை வீடு புந்து அடித்தானுங்க. அடிச்சுட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் என்ன, இங்கே தெருவில் இது மாதிரி சாராயம் பண்ணுறதுனால தானே இது மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 17 வயசு பையன் ஒருத்தன் போய் கேட்கும் போது அவனு பலார்னு தெருவில் விட்டு அடிச்சிருக்கானுங்க. நாங்கள் இப்படி தான்டா, எங்ககிட்ட காசு பணம் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், சாராயம் பண்ணி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், பணப்பழம் இருக்குது, எங்ககிட்ட பணப்பழமும் இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவனை அதோட துரத்தி விட்டானுங்க. அவன் அதோட வந்திருக்கான். திருப்பி மறுநாள் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்கானுங்க, காலையில் அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் நைட்டு இப்போ அவனு சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால திருப்பி நைட்டு போய் என்னென்னா சரக்கு வியாபாரம் பண்ண சும்மா கேட்டதுக்காக இது மாதிரி போய் அடிச்சிருக்கேன் நான் அவனை அப்படின்னு கேட்டது ஒரே ஒரு காரணம், கேட்டதுக்காக அவனை அருவாளில் எடுத்து முனுசாமி, அவனுக்கு பசங்க 2 பேர், மூவேந்தன், தங்கத்துறை, அவனுங்க கொண்டாட்டி அது பேர் தெரியல எனக்கு, இன்னொன்று அவன் பொண்ணு கார்த்திகா, அவன் மச்சான் ராஜகுமார் இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்தான். இவ்வளவு 5 கொலை நடந்தாலும் காவல்துறை பார்த்து தான் இருக்கணும். சாராய கேஸ்ல இன்னைக்கு கொலை பண்ணுவோம் தான் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து வந்த ராஜகுமார் எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு வராங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வச்சுக்கிட்டு தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வருது. காரணம் ஒண்ணு சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் வெளில வந்துடுறான், கொலை பண்றான். பெரம்பூர் காவலிலே இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்சவளையும் பெரம்பூர் காவலிலே இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க, திருப்பி வந்துடுவானுங்க. எப்படின்னே தெரியாது என்னத்துக்காக வரானுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் அட்வொகேட் லைன்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பெரம்பூர் போலீஸ் அழைச்சி திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா ஒன்று பணத்தை கொடுத்து தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஒன்று 20,000 30,000 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அட்வொகேட் லைன்ல இருக்கிறதுனால, நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும்.
இந்த மாதிரி தான் பெரம்பூர்ல என்ன நடக்கும். மொபைல் போலீஸ் அழைச்சிட்டு போனா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மொபைல் பிடபிள்யூ மயிலாடுதுறை மொபைல் அதுல ரிமாண்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு 5 நாள், அதுவும் பெரிய ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ கூட ரீசெண்டா 75 பாட்டு எடுத்தாங்க. ஆமா, சாராயம் ஏன் பண்றீங்கன்னு கேட்டதுதான். அது சின்ன பசங்க எல்லாம், சின்ன பசங்க, படிக்கிற பசங்க எல்லாம், படிச்சுட்டு இருக்க பசங்க தெருக்குள்ளேயே அந்த கோயில்